நான் சொல்வது போல் நீங்கள் செய்தால் உங்கள் முதலிரவு அன்றைக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சவடா அப்படின்னு உங்களிடம் அவள் கட்டாயம் சொல்லுவா. இதை கேட்கவே கை பழக்கம் செய்வதில் எவ்வளவு கிக் இருக்கு நீங்களே சொல்லுங்க. விந்து வெளியாகிற அந்த ஒரு நொடி இருக்கே, சும்மா உடம்பில் உள்ள அத்தனை நரம்புகளும் தூண்டப்பட்டு விட்டு அந்த ஒரு நொடியில் ஒரு பரவச நிலைக்கு சென்று வருகிறீர்கள். விந்து வெளியே வருகிற அந்த ஒரு நொடியை இன்னும் கொஞ்சம் என்ஜாய் பண்ற மாதிரி செஞ்சா எப்படி இருக்கும்? அது எப்படி இன்னும் கொஞ்சம் என்ஜாய் பண்ற மாதிரினா புரியலையே. இப்படி நீங்க யோசிக்கிறது உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. சரி, மேட்டருக்கு வாரேன். விந்து வெளியாகும் போது ஒரு 2 முறை ஆணுறுப்பு துடித்து எழும், 2 முறை விந்து நிறுத்தி நிறுத்தி வெளிவரும். அதே போல ஒரு 6 முறை ஆணுறுப்பு துடித்து துடித்து 6 முறை விட்டு விட்டு விந்து வெளியே பீச்சி அடித்தால் எப்படி இருக்கும்? நினைச்சு பார்த்தாலே சும்மா கிக்கா இருக்கல. சரி, இனி நான் சொல்ல போவதை கவனமாக கேளுங்க. உங்களுக்கு அருகில் இருக்கும் நல்ல நாட்டு மருந்து கடைகளிலோ அல்லது மெடிக்கல் ஷாப்பிலோ அஸ்வகந்தா பவுடரை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். பவுடரை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். அதிகாலையில் ஒரு 6 மணிக்கு எழுந்திருங்க. காலை கடன்களை முடித்துவிட்டு ஒரு 2 ஸ்பூன் அஸ்வகந்த் பவுடரை பாலில் சேர்த்து கலந்து குடிங்க. டீ மற்றும் காபியை தவிர்த்துவிட்டு அதற்கு பதில் இந்த பவுடரை பயன்படுத்துங்க. எதற்காக இதை குடிக்கணும் தெரியுமா? இந்த பவுடருக்கு தமிழில் என்ன பெயர் தெரியுமா? அமுக்குரான் கிழங்கு. ஆமாங்க, நம் முன்னோர்கள் அமுக்குரான் கிழங்கு என இதற்கு ஏன் பெயர் வைத்தார்கள் தெரியுமா? யுத்தத்தின் போது எதிரியை ஒரே பிடியில் பிடித்து அமுக்கி விடலாம். இந்த பிடியிலிருந்து எதிரி தப்பிக்கவே முடியாது. சரிங்க, நான் சொன்ன மாதிரி இதை சாப்பிட்டு விட்டு பிறகு நீங்க தங்கியிருக்கும் இடத்திற்கு அருகில் ஏதாவது பார்க் அல்லது கிரவுண்டில் இதோ வீடியோவில் பார்ப்பது போல ஃபுல் அப்ஸ் பார்கள் இருக்கும் அல்லவா, அங்கே சென்று இதோ வீடியோவில் இந்த பையன் செய்கிறானே இதே போல செய்ய ஆரம்பியுங்க. பிறகு இதே போல கைகளை வைத்துக் கொண்டு தண்டால் எடுங்க. முதல் நாளில் உங்களால் ஒரு ஃபுல் அப் எடுக்க முடிந்தால் மறுநாள் 2 எடுக்க முயற்சி செய்யுங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் அதிகப்படுத்தி கொண்டே வாங்க. இப்படி எண்ணிக்கொண்டே செய்ய ஆரம்பித்தீர்கள் எனில் அது உங்களுக்கு ஒரு போதையாகிவிடும். ஒரு நாள் எண்ணிக்கை குறைத்து விட்டால் அதை உங்கள் மனம் ஏற்காது. எதற்காக நான் இதை செய்ய சொல்லுகிறேன் தெரியுமா? இதற்கும் கைப்பழக்கத்திற்கும் என்ன சம்பந்தம்? என்னடா இவா கைப்பழக்கம் செய்வதை பற்றி சொல்றேன்னு சொல்லிட்டு வேற ஏதோ சொல்றாளேன்னு யோசிக்கிறீர்களா? அட போருங்க பாஸ், நான் முழுசா சொல்லி முடிக்கிறேன். பொதுவா நீங்க இப்ப என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? பகல் முழுக்க ஆபீஸில் 8 மணி நேரம் அல்லது 10 மணி நேரம் வேலை. வீட்டிற்கு வந்தவுடன் சாப்பிட்டு விட்டு கையில மொபைல் போன் எடுக்க ஆரம்பிக்கிறீங்க. இதற்கு பிறகு என்ன செய்வீங்க? அதே தாங்க, அதான் பேஸ்புக், ட்விட்டர் என்று கைகள் போனாலும் இந்த ஆபாசத்தலம் பக்கம் போகாமல் இருக்க மாட்டீர்கள். அங்க போனா விந்து வெளியே போகும். விந்து வெளியே போவது மேட்டர் இல்லைங்க, அது எத்தனை மணிக்கு வெளியே போகுது என்பதுதான் மேட்டர். என்னோட கணிப்பின்படி கண்டிப்பா 12 மணிக்கு தான் நீங்க கைப்பழக்கத்தை முடிப்பீங்க. இப்படி நள்ளிரவு 1 மணி வரை கண் விழித்து ஒரு 2 மணி நேரம் ஆபாச வீடியோ பார்த்து கைப்பழக்கம் செய்தால் உடம்பு என்ன ஆகும்? உடம்பில் சூடு அதிகமாகும். சூடு அதிகமானால் பிறகு என்ன ஆகும்? விந்து உற்பத்தி குறைந்து போகும். விந்து உற்பத்தி குறைந்து போனால் என்ன ஆகும்? ஆணுறுப்பு லேசாக சோர்வாகி சுருங்கி போனது போல இருக்கும். சுருங்கி போனால் பிறகு மன சோர்வு வரும். உங்கள் வேலைகளை சரியாக செய்ய முடியாது. நீங்க என்ன
நீங்க நான் சொல்லுவது போல் ஃபுல் அப்ஸ் எடுத்தால் உங்களால் இரவு நேரங்களில் கண் விழிக்க முடியாது. 9 மணிக்கெல்லாம் தூக்கம் கண்களை தழுவி ஆரம்பித்து விடும். நன்கு தூக்கம் வரும். தூக்கம் நன்கு வந்தால் என்னவாகும்? ஆணுறுப்பில் இரத்த ஓட்டம் அதிகமாக பாய்ந்து ஆண்குறி நன்கு புடைப்பழக விந்து பை நிரம்பிய நிலையில் இருக்கும். விந்து பை நிரம்பி விட்டதே. விந்து பை நிரம்பி விட்டதை நீங்களே உணரலாம். அது எப்படி உணரலாம் என்று கேட்கிறீர்களா? ஆபாச படங்களில் முழு நிர்வாணத்தை பார்த்தும் சரியாக கிளம்பாத ஆண்குறி ஒரு சாதாரண புகைப்படத்தையோ அல்லது பாடல் காட்சிகளையோ பார்க்கும் போதே தானாக கிளப்போம். அப்போதே நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். இப்ப போய் செய்து பாருங்க, சும்மா சூப்பரா இருக்கும். ஒரு பக்கம் உடம்பை நன்கு ஏற்றிக்கொண்டு இதே வீடியோவில் பார்க்கிறீர்கள். இதே போல ஒரு துளி கொழுப்பும் உடம்பில் இல்லாமல் நல்ல ஃபிட்டா ஆகுங்க. அப்பதான் திருமணத்திற்கு பிறகு உங்கள் உடம்பை பார்த்து உங்கள் மனைவிக்கு மூடு வரும். நீங்க ஜிம்முக்கு போகணும் என்று அவசியம் இல்லைங்க. இது போல தினமும் செய்யுங்க. 6 பேக்ஸ் இல்லைனாலும் சிங்கிள் பேக்காவது வச்சுக்கோங்க. திருமணம் ஆனவர்கள் ஆகாதவர்கள் இருவரும் முயற்சி செய்யுங்கள். திருமணம் ஆனவர்கள் இது போல செய்தால் பிறகு உங்கள் மனைவியே உங்களை உறவிற்கு அழைப்பாள். உங்களுக்கு தெரியாமல் நீங்க கைப்பழக்கத்திற்கு அடிமையாகி விடுவீர்கள். கையடிக்காமல் தூங்க முடியவில்லை, கையடித்த பிறகு மன உளைச்சலாக இருக்கு என்று யோசிக்கும் அனைவருக்கும் நான் சொல்ல போவது போல் செய்யுங்க. திவ்யா சொன்னா நீங்க கேட்பீங்க தானே? யாரெல்லாம் இனி இப்படி உடற்பயிற்சி செய்வீங்க என மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ண கூச்சப்படாதீங்க. பேசதான் அந்தரக பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஸோ மறக்காம பயப்படாம கமெண்ட் பண்ணுங்க. உங்களது கமெண்ட்களை நான் படிப்பதற்கு ஆவலாக இருக்கேன். முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குங்க. உங்களுக்கு தண்ணி தம் அடிக்கிற பழக்கம் இருந்தால் அதை விட்டு இதை செய்ய ஆரம்பிங்க. நான் சொல்வது போல் நீங்கள் செய்தால் உங்கள் முதலிரவு அன்றைக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சவடா அப்படின்னு உங்களிடம் அவள் கட்டாயம் சொல்லுவா. இதை கேட்கவே இருக்குல்ல? ஆமாங்க, ஒரே ஷாட்ல 5-6 முறை வரை ஆணுறுப்பிலிருந்து துடித்து விந்து வெளியே வருவதை பார்த்தால் அந்த மனைவி கொடுத்து வைத்தவர்கள் தானே. உண்மையில் சுய இன்பத்தில் எந்த தவறும் கிடையாது. அறிவியல் பூர்வமாக எந்த கெடுதலும் கிடையாது. சுய இன்பத்தால் நரம்பு தளர்ச்சி, ஆணுறுப்பில் சுருக்கம், பால்வினை நோய்கள், விந்து நீர் போதல், மனைவியை திருப்திப்படுத்த முடியாமை போன்ற எந்த விதமான பாதிப்புகளும் வரவே வராது என்பது உறுதியாக மருத்துவ உலகம் நிரூபித்து விட்டது. இதனை மேலும் உறுதிப்படுத்தும் விதமாக நரம்பியல் துறை வல்லுநர்களும் சுய இன்பம் தீங்கானது அல்ல என்று நிரூபித்துள்ளார்கள். சுய இன்பம் தீங்கானது அல்ல என்று நிரூபித்துள்ளார்கள் என்பதையும் இங்கு நான் எடுத்துக்காட்டாக விரும்புகிறேன். இதில் ஒரே ஒரு அட்வைஸ் என்னவென்றால், சுய இன்பம் செய்பவர்கள் எப்போதும் இந்த வேலையாக வைத்திருக்காமல் அளவோடு வைத்துக் கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். குழந்தை பிறக்காமல் இருக்க மனைவியை மட்டும் காரணம் சொல்லிக் கொண்டிருக்காமல் ஆண்கள் தனக்கும் ஆணுறுப்புகளில் ஏதேனும் குறைபாடு இருக்கலாம் என்ற உணர்வுகளுடன் தங்களை பரிசோதித்துக் கொள்வது நல்லது. இன்றைய நவீன மருத்துவத்தில் நவீன உபகரணங்களின் உதவியுடன் விரைப்பு தன்மை இல்லாத ஆணுறுப்பை சரி செய்து கொள்ளலாம் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள்.